பலூன் ஷோவுக்கு நம்ம மத்தியில் சுந்தர் அண்ணன் வந்திருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணிடுவோமா? சரி, பலூன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பலூன் சரி. ஆனால் இங்கே கொஞ்சம் பலூன் தான் இருக்குது. கீழே கை கீழே போடுங்க. யார் நல்ல பிள்ளையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் அதை செஞ்சு கொடுக்க போகிறேன். எறும்பு யாரெல்லாம் பார்த்துருக்கா? எறும்பு சூப்பரில், வெரி குட். சரி, எறும்பிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க அப்போ? சேமிச்சு வைக்கும். கை தட்டுங்க தம்பிக்கு, வெரி குட். எறும்பு வந்து சேமிக்கும், அப்படி தானே? ஆமாம். நீங்கள் எல்லாம் உண்டியல் போட்டு யாரும் சேமிக்கிறீங்களா? எத்தனை பேர்? ஏப்பா பரவாயில்லையா, கை தட்டுங்க, சூப்பர், வெரி குட். கை தட்டுங்க எல்லாருக்கும். ஆமாம், நீங்களும் என்ன செய்யணும்? அப்பா அம்மா கொடுக்குற பைசா எடுக்கக்கூடாது. என்ன, அவங்களா கொடுக்கறத எடுத்து என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கணும். அப்போ அந்த எறும்பு வந்து சுறுசுறுப்பு, அப்படி தானே? அதே போல் அநேக மிருகங்கள்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு மிருகத்தை, நீங்கள் எல்லோரும் பார்க்குற ஒரு மிருகத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மிருகங்களும் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல குணத்தையும் கொடுத்துருக்கிறாரு. எறும்புக்கு பார்த்தோம் இல்லையா, சுறுசுறுப்பு. அதே போல் இப்போ நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? ஒரு மிருகத்தை, ஒரு சின்ன அனிமல். என்னது? நாய். இல்லை, நாய். யார், எத்தனை பேருக்கு நாய் பிடிக்கும்? அப்பா கீழே போடுங்க, கீழே போடுங்க. எல்லாருக்கும் பிடிக்குதே. ஆமாம், நாய் ரொம்ப பிடிக்கும். கவனமாக வச்சுக்கணும். சரி, யார் நல்ல பதில் சொல்கிறா பார்க்க போகிறோம். நாய்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது? எல்லாரும் சொன்னீங்கன்னா எப்படி தெரியும்? நன்றி உள்ளது. கை தட்டுங்க எல்லாருக்கும். எல்லாருமே கரெக்டாக சொல்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் வந்து மிருகங்களை படைச்சார் சொன்னேன். இல்லை, நம்ம பார்த்தோம், நாயை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாய்கிட்ட என்ன நல்ல பழக்கம் இருந்தது? நன்றி உள்ளது. நாம் நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லணும்? உண்மையாக கை தூக்கணும். இன்னைக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன் காலையில் அப்படின்னு உண்மையாக தான் சொல்லணும். வெரி குட். நீங்கள் உண்மையாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். நாளையிலேருந்து நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணேன் அப்படின்னு கை தூக்க பார்ப்போம். நாளையிலேருந்து நான் டெய்லி காலையில் இருந்துச்சு ஏசப்பா. சூப்பர். எல்லா பிள்ளைகளும் வெரி குட். கை கீழே போடுங்க. அப்போ நாளையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? காலையில் இருந்துச்சு என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நம்ம கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக, விபிஎஸ்க்காக, பேரண்ட்ஸ்க்காக. சரி, நல்ல கவனிங்க. அப்போ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக மிருகங்களை படைச்சார்னு பார்த்தோம். அதே போல் அநேக மிருகங்களை படைச்சார். அதே போல் பார்த்தீங்கன்னா அநேக பறவைகள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அப்பா எல்லாருமே பார்த்துருக்கீங்க போல தெரியுது. அருமையான பறவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் அழகாக படைச்சிருக்காரு. அழகாக இருக்கா? பறவைகள்லாம் அழகாக இருக்கா? உங்களுக்கு என்ன பறவை ரொம்ப பிடிக்கும்? மயில். சரி சரி சரி, ரைட் ரைட். இப்போ எல்லாரும் சரி. இப்போ இந்த வெயில் நேரத்தில் பறவைகளுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி உங்கள் மாடியில் என்ன செய்யணும்? கொஞ்சம் பிளாஸ்டிக் தட்டில், ஏதோ ஒரு பழைய தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த பறவைகள் என்ன செய்யும்? குடிச்சுக்கிடும். செய்வீங்களா? செய்யுங்கண்ணே. சரி, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அநேக பறவைகள் என்ன செய்கிறார்? இந்த பூமியில் படைக்கிறார். ஒவ்வொரு பறவைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக வித்தியாசமாக இருக்கிறது. அது கலரு வித்தியாசமாக இருக்குது, பறக்கிறது வித்தியாசமாக இருக்குது. சிலது ரொம்ப கம்மியாக பறக்கும். எது ரொம்ப உயரமாக பறக்கும்? சூப்பர், எல்லாம் தெளிவாக இருக்கீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, பக்கத்தில் பறக்கிற பறவையும் படைச்சிருக்கிறாரு. கழுகு மாதிரி ரொம்ப உயரமாகவும் படைச்சிருக்கிறாரு. அழகான ஒரு வாத்தை கூட படைச்சிருக்காரு. கையை தட்டுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். வாத்து வந்து எப்படி இருக்கு? எப்படி, என்ன கலரில் இருக்கு? ஆமாம், வெள்ளைங்கிறது சுத்தமாக இருக்குது. நாமளும் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கும். இங்கே இருக்கும் பார்க்கும்போது நீங்கள் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அழகாக நீட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. சரி, அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா அநேக மிருகங்கள், பறவைகள் படித்தார். இந்த பறவைகளை பார்க்கும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு நல்ல வித்தியாசமான கலர். நீங்கள் பாருங்கள், அழகாக நினச்சிருங்க, வேறு வேறு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அழகாக இருக்குது உங்களை பார்க்கும்போது.
அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த பூமியில அநேக பறவைகளை படைச்சாரு. படைச்சிட்டு என்ன செய்றாருன்னா, ஒவ்வொன்றையும் என்ன செய்றாருன்னா, ஒரு வித்தியாசமான அழகான கலர் கூட அதுக்கு கொடுத்து விட்டாரு. கையை தட்டு. அழகான கலர், ரொம்ப பார்க்கறதுக்கு என்ன செய்யுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதே போல மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, படைக்கிறாரு. அதுபோல மனிதனுக்கு ஒன்று தேவைன்னு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இந்த மனிதனுக்கு சாப்பிடணும். அதுக்காண்டி என்ன செய்றாரு, மனிதன் நமக்கு சாப்பிடணும். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பர், எல்லோரும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்ல கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ கடவுள் என்ன செய்றாருன்னா, இந்த மனுஷனுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி, அதேல இந்த மரங்கள் நமக்கு என்ன, பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? பழம் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் கடவுள் என்ன செய்றாரு, அநேக பழ மரங்களை இந்த பூமியில் என்ன செய்றாரு, உண்டாக்குறாரு. அநேக மரங்களை உண்டாக்குறாரு. கையை தட்டுங்க. மரங்கள், அருமையான மரங்களை என்ன செய்றாரு, உண்டாக்கியிருக்காரு. நம்ம சர்ச்சிலையும் பார்த்தீங்களா, மரங்கள்லாம் உண்டாயிருக்கு, பார்த்துருக்கீங்களா? வெளியே போய் இருந்து பாருங்கள், நல்லா இந்த வெயில் அடித்தாலும் சில்லுன்னு இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் மரம் வைக்கணும். வைப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி, இங்கே அநேக நர்சரி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில், அட்லீஸ்ட் 2 மரமாவது உங்கள் சார்பில் நீங்கள் வேணா வச்சிடணும். வச்சிருவீங்களா? சரி, ரைட். அதே போல் நான் சொன்ன மரங்கள், பறவைகள், மிருகங்கள் ஆண்டவர் படைச்சாரு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற நிலப்பரப்பில் இருக்கோம். இதே போல் 2 மடங்கு அதிகம், 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கடல், 3 மடங்கு கடல். கடல் யாரெல்லாம் போயிருக்கா? கடல் பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ இந்த கடலை கூட என்ன செய்றார் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார். படைச்சிட்டு என்ன பண்ணார்னா, மனிதனுக்கு தேவைன்னு நினச்சி இந்த கடலை உண்டாக்குனாரு. கடலை மட்டும் உண்டாக்கலை, கடலுக்குள்ள அநேக வகையான மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இந்த கடலில் வச்சுருக்காரு. கடல்லேருந்து நம்ம உப்புலாம் கிடைக்குதுல்ல, உப்பு போட்டுலாம் சமையல் பண்ணுறாங்கல்ல, அதே போல் தேவன் என்ன செய்றாரு, இந்த உலகத்தில் இந்த கடலை படைச்சிட்டு அநேக வகையான மீன்களை படைச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க. அருமையான மீன் என்ன செய்றாரு, இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு. மீன்லாம் சாப்பிடுவீங்களா? எப்பா எல்லாம் ஃபுல் நான் வெஜிடேரியனாக இருக்காங்க போல. ஆனால் இப்போ நமக்கு மீன் கிடைக்காது இந்த 1 மாதத்துக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, மனிதனுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி தான் கடலை படைச்சி இந்த மீனை கூட என்ன செய்றாரு, இந்த படைச்சாரு. இப்படி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கடவுள் படைச்சிட்டே இருக்கிறாரு. மிருகங்கள், பறவைகள், கடல் எல்லாத்தையும் படைச்சாரு. அருமையான ஒரு மனுஷனை படைச்சாரு. கையை தட்டு. சூப்பராக ஒரு மனுஷனை படைச்சிட்டார். இந்த மனிதனை படைத்து ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அவனோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறார், ஜாலியாக இருக்கிறார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? அவங்க கூட ஜாலியாக இருப்பீங்களே? அதே போல தான் நாமளும் கடவுளோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தோம். ஜாலியாக இருந்தோம், ஃப்ரெண்டாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அப்போ கடவுள் மனிதனை படைத்து விட்டு அவனுக்காக ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல இருதயத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அவனுக்காண்டி என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். அப்படிப்பா கையை தட்டுங்க. மனுஷனுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? கடவுள் பேச்சை கேட்கணும், கடவுள் சொல்படி நடக்கணும்னு கொடுத்தாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் கடவுள் பேச்சை கேட்காம சாத்தான் பேச்சை கேட்டுட்டு என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். பாவம் செஞ்சு என்ன செஞ்சான், கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான், கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். கடவுளை நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னு கடவுள் பேச்சை கேட்கல. இதனால் என்ன செய்கிறாங்க, சங்கடப்பட்டான், வேதனைப்பட்டான். ஆனால் இவன் மனிதன் கடவுளோட சேர்றதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறான், முடியல. ஏன்? மனிதன் என்ன செஞ்சிருக்கான், பாவம் செஞ்சிருக்கான். பாவம் மனுஷனையும் கடவுளை என்ன செய்யுது, பிரிக்குது. அப்போ நாம பாவம் செஞ்சிட்டோம். வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள்ட்டு சொல்லுது. அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்றாரு, அப்போ மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனை, தப்பு செஞ்சா தண்டனை உண்டா கிடையாதா சொல்லுங்க. அப்போ
ஆமாம், அப்போ பாவம் செஞ்சிருக்கான் மனுஷன், அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனால் அந்த தண்டனையை ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்காம இயேசு கிறிஸ்துவாய் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்குள்ள வந்துடுறாரு. கையை தட்டு. இயேசப்பா அந்த பூமியில வர, நீங்களும் நானும் செஞ்ச பாவம் தப்பு கடவுளுக்கு பிடிக்காத காரியம் செஞ்சனால இயேசப்பா நமக்காக என்ன செய்றாரு? அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கிறார். உங்களுக்காக தான் எனக்காக தான் இது நடந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இதை நம்பணும். நம்பினா மட்டும் போதுமா? போதாது. ஏசப்பா என்ன செய்யணும்? ஏசப்பா நான் பாவம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் இருதயத்தில் வாங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் ஏசப்பா வர்றாரு. கையை தட்டு. அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டோம். இப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இந்த உறவு என்ன ஆயிடுச்சு? ஒன்றாயிடுச்சா பிரிஞ்சிருக்காங்களா? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. மறுபடியும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்களா ஏசப்பாவுக்கு? சரி, அது கடைசியில் உங்களுக்காக அது எப்படி ஃப்ரெண்ட் ஆகலான்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுமோ அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பிள்ளையா மாத்துறாருன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் இருக்குது பைபிளில், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? யார் பிள்ளையா மாறுறோம்? சொல்லுங்க. ஏசப்பா பிள்ளையா நம்ம மாறிடுறோம். அப்போ ஏசப்பா பிள்ளையா மாறனால ஏசப்பா நமக்கு என்ன செய்றாரு? ஒரு நல்ல கிஃப்ட் வச்சிருக்காரு. உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்கல்லன்னா விபிஎஸ்ல, ஆமாம், கடைசியில் நாளில் உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்டை கொடுப்பார். சூப்பரான கிஃப்டெல்லாம் இங்கே விபிஎஸ்ல கொடுப்பாங்க. அதே போல் நாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஏசப்பா ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் என்ன செய்றாரு? தர்றார். எனக்கு நான் ஏசப்பா நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தையே தர்றார். கையை தட்டு. கையை நல்லா தட்டுங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று நல்ல வாழ்க்கை, ஒன்று கெட்ட வாழ்க்கை. அப்போ நல்ல வாழ்க்கையை கொடுப்பதுக்கு தான் ஏசப்பா என்ன செய்றார்? நமக்காக என்ன செய்றாரு? மரித்தார். அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? 2 விதமான வாழ்க்கை ஆண்டவர் 2 விதமான வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்றாரு? கொடுத்துருக்கிறாரு. அப்போ நல்ல வாழ்க்கையை ஏசப்பா நமக்கு என்ன செய்றாரு? தாரார். வசனம் சொல்லுது, அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிள்ளைகளாக மாற்றிட்டாரு. அடுத்தால நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருகிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை தர்றார். வசனம் சொல்லுது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்மளை மாற்றுவாராம். எப்படி மாற்றுவாராம்? சொல்லுங்க. நீர்ப்பாய்ச்சலான, நல்ல சொல்லுங்களேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவாராம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு என்ன செய்றாரு? வச்சிருக்காரு. ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டனால நம்ம வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை, நம்மளுடைய கஷ்டமான வாழ்க்கையை எடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்ன செய்றாரு? கொடுக்கிறார். இது வரைக்கும் நாம் அதாவது பாவம் செஞ்சு மோசமாக இருந்தோம், சாத்தானுக்கு பிள்ளையாக இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாறினால எடுப்போம். ஆண்டவர் என்ன செய்றாருன்னா நம்ம வாழ்க்கை என்ன செய்றாரு? அழகு இல்லாமல் இருந்த நம்ம வாழ்க்கைய ஒரு அழகான வாழ்க்கையா மாத்துறாரு. கையை தட்டுங்க. ஒரு அழகா என்ன செய்றாரு? உங்க வாழ்க்கைய நல்ல தட்டுங்களேன். நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருது? ஒரு அழகான வாழ்க்கையா மாறிடுது. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிரி இருக்கானா இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு எதிரி, அது யாரு? தாத்தாவா? சாத்தான். இந்த அவனை ஜெயிக்கணுமா வேண்டாமா? சத்தமே இல்லாம இருக்கு. சாத்தானை ஜெயிக்கணும், முதல்ல சத்தத்திலே ஒரு சவுண்டு கூட வேண்டாமா? இந்த சாத்தானை ஜெயிக்கணும், அப்படிதானே? அப்போ இந்த உலகத்தில் இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு கடவுள் நமக்கு ஒரு ஆயுதத்தை தரார். நமக்கு ஒரு ஆயுதம். ஒரு எதிரியை அடிக்கணும், நமக்கு ஒரு ஆயுதம் வேணுமா வேண்டாமா? ஆயுதம் வேணும். ஒரு பாம்பு போனால் கூட ஒரு நல்ல பெரிய கம்பு வேணும். என்ன?
அப்போ இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு கடவுள் நமக்கு என்ன செய்றாரு? ஒரு ஆயுதத்தை தராரு. சாத்தானை ஜெயிக்கணுமா வேண்டாமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களுக்கு எனக்கும் இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு நல்ல ஆயுதத்தை தருகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த பாவத்தை ஜெயிக்கணும், இந்த சாத்தானை ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஆயுதம் வேணுமா வேண்டாமா? சத்தமே இல்லையே. அப்போ இந்த ஆயுதம் என்னடா? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு தருகிறார். கையை தட்டுங்க. சரி, நல்ல கவனிங்க. நாம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கடவுள் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனம் இருக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்ன ஆண்டவர் இன்னொரு அருமையான வாக்குத்தத்தம், ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். என்னன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல சுமக்கிற மாதிரி நம்மளை ஆண்டவர் சுமப்பாரு. கையை தட்டு, கை தட்டுங்க நல்லா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல சுமக்கிற மாதிரி என்ன செய்றாரா? ஆண்டவர் நம்மளை சுமக்கிறாரு. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யணும்? இவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்னதான் செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? அதான் சொல்லுங்க. நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் முழங்கால் போடலாமா? முட்டி போடலாமா? ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறேன் உங்களுக்காக. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது எப்படின்னு அமைதியாக இருக்கவங்களுக்கு தான் நான் பலூன் தருவேன். யார் அமைதியாக ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் பலூன் கொடுக்க போகிறேன். கண்ணு திறந்து பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இடிக்கக்கூடாது, கண்ணை மூடி இருக்கணும். யார் நல்ல ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் பலூன் தர போகிறேன். சத்தம் வரக்கூடாது. யார் சத்தம் போடுற? அமைதி அமைதி. சரி, யார் சத்தமே வரக்கூடாது. இப்போ நம்ம ஏசப்பாட்ட நம்ம பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, ஏசப்பா பிள்ளைய நம்ம மாற போகிறோம். ஏசப்பா பிள்ளைய மாறணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பாவை நம்ம இருதயத்துக்குள்ளே கூப்பிடணும். கூப்பிடும் போது என்ன செய்வார்? வருவார். அந்த பக்கத்து அவங்க தான் சவுண்ட் இருக்கவங்க. டேய் தம்பி, கொஞ்சம் கவனிங்கண்ணே. ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரும் சொல்லலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் எங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் வாங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்குள்ள நீங்கள் வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து சண்டே கிளாஸ் வர உதவி செய்யுங்க, வசனம் படிக்க உதவி செய்யுங்க, உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பர், ரொம்ப அருமையாக அமைதியாக பலூன் கவனிச்சிங்க. ஏசப்பா எங்கே வந்திருக்கிறாரு? யாருடைய இருதயத்தில்? உங்கள் இருதயத்தில் வந்திருக்காரு. அதனால் தொடர்ந்து விபிஎஸ் வாங்க, அங்கங்கே உங்கள் கிராமங்களில் இருக்க சண்டே ஸ்கூலுக்குலாம் போகணும். சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ.